ஹாய் ஹலோ வணக்கம். ஏற்கனவே நான் அவசரப்பட்டு போட்ட வீடியோவோட தொடர்ச்சி தாங்க இந்த வீடியோ. வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இந்த அழகான செம்பருத்தி செடியை நான் ஒரு நர்சரியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. 150 சொல்லி நான் எப்படியோ பார்கிங் பண்ணி 120க்கு வாங்கிட்டு வந்தேன். அந்த கடைக்கார பையன் ஃபோன் பண்ணி ஆரஞ்சு கலர் செம்பருத்தி கேட்டிருந்தீங்களே, வந்திருக்கு வாங்கக்கா அப்படின்னு சொன்னான். அதனால் போய் வாங்கிட்டு வந்தேன். முட்டை பார்க்கும்பொழுது எதுவுமே இல்லைங்க. அவன் இல்லைக்கா கண்டிப்பாக ஆரஞ்சு கலர் தான், தாராளமாக வாங்கிட்டு போங்க, நல்ல பெரிய பெரிய பூக்கள் அக்கா அப்படின்னு சொன்னான். நானும் சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் பழைய முட்டுக்களெல்லாம் உதிர்ந்து போய் மறுபடியும் துளிர் விட்டு மறுபடியும் புதிய முட்டுக்கள் வச்சுதுங்க. மொட்டுக்களை பார்த்த உடனேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ சின்ன செடியிலே இந்த அளவுக்கு மொட்டுக்கள் வளர்ந்துருக்குன்னு. வாங்கிட்டு வந்த 3 மாதத்துலேயே நல்லா வளர்ச்சிங்க. மொட்டுக்கள் ரொம்ப குட்டியாக இருக்கும்போதே நான் நாளைக்கு பூத்துடும் அப்படின்னு வீடியோ கூட போஸ்ட் பண்ணிட்டேங்க. ஆனால் தினமும் நான் மாடிக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேங்க, இன்னைக்கு பூக்குமா இன்னைக்கு பூக்குமான்னு. மொட்டுக்கள் பெருசாகிட்டே இருந்துச்சு தவிர பூக்கள் வந்த பாடில்லை. இது 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. பாருங்க இந்த மொட்டு எந்த அளவுக்கு பெருசாக விரிஞ்சு இருக்குன்னு. இந்த ஃப்ளவருக்காக நான் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தேங்க. எப்படியோ இன்னைக்கு காலையில் நல்லா பூ அழகாக விரிஞ்சு பூத்துடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. என்னோட உள்ளங்கையோடு நல்லா பெருசாகவே இருந்துச்சு. இந்த ஃப்ளவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த செடியை எப்படியோ நான் கொண்டு வந்துட்டேன். இனிமேல் இதை எப்படியாவது வளர்த்துடணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.